Good morning, children. மார்னிங் சார். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நீங்கள் ஒரு அருமையான ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? யாராவது கை தூக்குங்க. ஓகே, ஜீவா சொல்லு. பாத்ரூம் ஆண்ட இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணோம். பாத்ரூம் ஆண்ட இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஏன் அதை க்ளீன் பண்ணணும்? அங்கே டெங்கு வராமல் தடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறான் ஸ்கூலில். நீங்களாமே வீட்டில் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு எல்லாம் செய்யுங்க. நீங்கள் இப்போ வேலை செஞ்சாதான் அப்புறம் உங்களுக்கு டெங்கு வராமல் நீங்கள் நல்லா இருக்க முடியும். முதல் இங்கே சுத்தமாக இருந்தால் நமக்கு வராது இல்லை? எஸ் சார். அதுக்கு தான் நம்ம இடத்த நம்ம சுத்தம் பண்ணணும். சரி, இதே மாதிரி நீ வீட்டில் போய் செய்வியா? எஸ் சார். வீட்லேயும் செய்வேன் சார். செய்வியா? உங்கள் வீட்டில் யாருக்காவது ஜுரம் வந்திருக்கா? இல்லை சார். இல்லை. இனி வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? வீட்டை சுற்றி க்ளீனாக வச்சுக்கணும். இல்லை சார், குப்பை தண்ணிலாம் தேங்கக்கூடாது. ஏன் தண்ணி தேங்கக்கூடாது? டெங்கு அதில் முட்டை போட்டு இவன்ட்ட கூட இவன் ஏதாவது சொல்கிறான் பாரு. நீ உட்கார சொல்ற. ஏடிஸ் கொசுலாம் வந்து அந்த எங்கெங்கெல்லாம் தேங்கி இதாக முட்டை போட்டு அது ஒரு பெரிய இதுவாகி மக்களை எல்லாம் அழிச்சிடும். அதனால நம்ம அதை வந்து சுத்தம் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து அதுதான் அந்த சீசனாக இருக்குது. இப்போ நிறைய பேர் பார்க்குறோம்ல, பேப்பர் நியூஸ்லாம் வருது. நிறைய பேர் டெங்கு காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதி அப்படிங்கிறது வந்திருக்கு. சிடம். சரி, நம்ம ஸ்கூலில் எந்த பகுதியை நாம் க்ளீன் பண்ணணும்? யாராவது சொல்ல முடியுமா? சொல்கிறேன். எந்த இடத்துல அதிகமாக குப்பை இருக்குதோ பாத்ரூம் பக்கத்தில். அது எப்படியாப்பட்ட இடம்? அது எல்லா இடத்துலையும் அவங்க அந்த இடத்துல எல்லாரும் குப்பை கொட்டுறாங்க. எல்லாம் குப்பையை போடுறாங்க. என்ன மாதிரி குப்பையெல்லாம் போடுறாங்க? பிளாஸ்டிக், தண்ணி தேங்குற மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகள், அடுத்து வந்து கொட்டாங்குச்சி அந்த மாதிரி பாட்டில். இன்னைக்கு க்ளீன் பண்ணும்போது இருந்துச்சு. எடுத்து போட்டியா? பிளாஸ்டிக் கவர்ல இருந்துச்சு. அது பிளாஸ்டிக் கவர்ல எப்பயோ அதுல பட்டு தங்கி இருந்த தண்ணி வந்து இன்னும் அங்கேயே இருந்தது இல்ல? எஸ் சார். ஒரு மாதிரி அழுக்கா, ஒரு மாதிரி ஒரு தண்ணியே ப்ரௌனிஷா இருந்ததுல்ல? எஸ் சார். ரொம்ப அசுத்தமா இருந்துச்சு. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு. க்ளீன் பண்ண அப்புறம் நல்லா இருக்குல்ல? ஆனா அது பக்கத்துல என்ன கிளாஸ்? அது பக்கத்துல 7வது பி. 7வது பி. 7வது பில யாராவது ஜுரம் அப்படிங்கிறது வந்துச்சா? தெரியலையா? விசாரிப்போமா இன்னைக்கு? நீங்க விசாரிப்போமா 7வது பி? ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கொசு தங்குறதுக்கு, கொசு பிரீட் ஆகிறதுக்கான இடமா இருக்குது. அது அந்த ஜன்னல் வழியா வந்து பிள்ளைங்களை ஏதாவது கடிச்சாதா என்னன்னு கண்டுபிடிப்போமா? எஸ் சார். இன்னைக்கு ஒரு வேலையா எடுத்துக்கோமா? எஸ் சார். ஓகே. நீ என்ன செஞ்ச நீ இன்னைக்கு அதுக்காக? அங்க இருக்கிற குப்பையில க்ளீன் பண்ணி, அடுத்து அங்க நிறைய கட்டைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு போய் டாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணியா? எஸ் சார். ஈஸியா வந்து அன்ற இடம் மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இல்ல? அப்போ உன் ஸ்கூல்ல வந்து இனி கொசு வராது. அது எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல குப்பை போடாம இருந்தா வராது. இனிமேட்டு போடக்கூடாது. இப்பயும் போடக்கூடாது, இதுக்கப்புறமும் போடக்கூடாது. வெரி குட். திரும்பி சொல்லாத. இப்பயும் போடக்கூடாது, இதுக்கப்புறமும் போடக்கூடாது குப்பைகள். வெரி குட். ஒரு ஹைலைட்டா இருக்கு. சூப்பர். அப்படி யாராவது சின்ன பிள்ளைங்க, எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க விளையாட்டுத்தனமா ஏதாவது சாப்பிட்டு அங்க வந்து தூக்கி போட்டா என்ன செய்யணும்? நம்ம அவங்கக்கிட்ட போய் சொல்லணும், குப்பையை போடக்கூடாதுன்னு சொல்லணும். சரி, சிரம். இப்போ யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஜுரம் வருதுன்னு வச்சுக்க, என்ன செய்வோம்? ஜுரம் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போவோம் சார். ஜுரம் வந்த உடனே நேராக ஆஸ்பத்திரி போயிடுவோமா? மருந்து வாங்கி சாப்பிட்டு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல். கிடையாது. ஏண்டா ஜுரம் வந்த உடனே அறிகுறி தெரியும். அந்த அறிகுறிலாம் வச்சுதான் நம்ம வந்து என்ன ஜுரம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, நமக்கே தெரியாதுன்னா கூட ஜுரம் வந்தா என்ன செய்யணும்? நேரம் நம்ம வந்து என்ன ஜுரம் வந்திருக்குன்னு நமக்கு கூட சில சமயம் தெரியாது இல்ல, என்ன இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஜுரம் வருது. என்ன ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஹாஸ்பிட்டல் அவன் கரெக்டாக தான் ஒரு ஆன்சரை சொன்னான். திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு. ஐயோ இது சரியில்லையோ, நாமளே போய் மருந்து வாங்கி திங்கணுமோ அப்படின்ட்டு அவர் வந்து மருந்து வாங்கி திங்கணும், அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி போகணும்னு மாற்றிக்கிட்டாரு. நீ சொன்னது கரெக்டு தான். ஜுரம் அடிக்குதா, உடம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா, என்ன கண் எரிச்சல் இருக்கு, என்னென்ன சிம்டம் சொல்லு டெங்குக்கு?
டெங்குக்கு வந்து உடம்பு வலி இருக்கும், கண்ணு வந்து சிவப்பா வந்து இருக்கும், நம்மளுக்கு வந்து நம்மளால வந்து முட்டி வலிக்கும், நம்மளால வந்து அசைய முடியாது, ரொம்ப வலிக்கும். ஓகே, திஸ் ஆர் ஆல் சிம்டம்ஸ்னா. எஸ் சார். இந்த மாதிரி வந்தா நம்ம மாத்திரை நம்ம வாங்கி சாப்பிடலாமா? இல்ல, ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆஸ்பத்திரி தான் போகணும். ஏன்னா டாக்டர் வந்து நம்மளை பார்த்துட்டு அவருக்கு தெரியும், அவர் படிச்சிருக்காரு, அதுக்கு அவர் நிறைய நோயாளிகளை தப்பான மாத்திரை போட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்திரை வாங்கி போடக்கூடாது, வெரி டேஞ்சரஸ். ஓகே, சிடம் சார். இதை நீ வீட்லயும் சொல்லுவியா? சொல்லு. உனக்கு தெரிஞ்சவன்கிட்ட சொல்லுவியா? எஸ் சார். யாருக்காவது நீயா வாலண்டியரியா போய் அவங்கள்ட்ட சொல்லுவியா? சொல்லணும், ஏன்னா சொல்லிதான் ஆகணும் சார், இல்லைன்னா டெங்கு அதிகம். நம்ம சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கிட்ட தான் இருக்கு. நமக்கு தான் இருக்குது. நம்மளை விட்டா யாரு இந்த சமூகத்தை பார்த்துப்பா? வரப்போற சின்ன பசங்க தான், குழந்தைங்களை எல்கேஜி யூகேஜி பசங்கள்லாம் இருக்குது. என்ன சில பெரியவங்களுக்கு கூட முடியாம இருக்கிறாங்க, எல்லாரையும் யார் காப்பாத்துறது? நம்ம தான். அப்ப நம்ம இதை பொறுப்பா எடுத்து நடத்தணும். எங்கேயாவது தண்ணி தேங்குற மாதிரி இருந்தது, உடனே அதை கிளீன் பண்ணணும், இல்லை யார்ட்டையாவது சொல்லி கிளீன் பண்ணணும், இல்லை அங்கே அந்த வீட்டுக்கு உடையவங்கள்ட்ட வந்து எடுத்து சொல்லணும், ஏங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு இங்கே வந்து நிறைய கொசு வந்து ப்ரீட் ஆகி உங்களை வந்து கடிக்கும், டெங்கு வரும், டெங்கு வந்தால் இந்த மாதிரி இருக்கும். சரி, டெங்கு மாத்திரை இருக்கா அதுக்கு? டெங்குக்கு இல்லை சார், டெங்குக்கு மாத்திரை கிடையாது, ஆனால் கட்டுப்படுத்தலாம். டாக்டருக்கு வழி தெரியும். அது நம்ம என்ன அவங்க சொல்றதெல்லாம் நம்ம பண்ணனா வந்து கொஞ்சமா சரியாகும். டாக்டர் வந்து சொல்றதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை சரி பண்ணி அவங்க வந்து ஒரு நல்ல வழிமுறை கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஜுரம் இருந்துச்சுன்னா, இப்போ அவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஜுரம் தொத்திக்குமா சார்? இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற டெங்கு, இது கொரோனா வைரஸ் மாதிரி இல்லைல்ல இது? எஸ் சார். ரைட். ஆனால் உங்களை கடிச்ச கொசு நம்மளை கடிச்சதுன்னா, ஜுரம் வந்தவங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல அவங்க ஜுரம் வந்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள கொசு கடிச்சிட்டு நம்மள அந்த கொசு கடிச்சிச்சு. சரி, டெங்குங்கிறது என்னது? வைரஸ் சார். வைரஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியானது. அந்த கிருமி வந்து அந்த கொசு உள்ள இருக்க ஸ்டோர் ஆகிடும், அது எங்கேயாவது போய் அது சேர்ந்துடும், அது ரத்தத்தில் சேர்ந்துடும். அதுக்கு எப்படி வந்து சேருதுன்னா, யாருக்காவது டெங்கு இருக்கும், டெங்கு வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்கள போய் இவர் வந்து ஒரு டிஃபனுக்காக அந்த பிளட்டை எடுத்திருப்பாரு. அந்த பிளட் இருந்தால் தான் இவர் வந்து ப்ரீட் பண்ண முடியும், அவர் முட்டையை வந்து அந்த ஹேட்ச் பண்ண முடியும், பொறிக்க வைக்க முடியும். அந்த பிளாஸ்மா வந்து அதனுடைய ப்ரீடிங்க்கு பயங்கர சப்போர்ட் பண்ணும். அது மனுஷனுடைய பிளட் இருக்குல்ல, அந்த பிளாஸ்மா, பிளட்ல உள்ள பிளாஸ்மா வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு வந்து பேருதவி பண்ணுகிறது. அதனால தான் அதை போய் குடிக்குது. அதில் இந்த வைரஸ் உட்காந்துருதா, வைரஸை சுமந்துட்டு இருக்கிற இந்த கொசு பைய பக்கத்தில் இருக்கிறவங்கள போய் செக்குன்னு உட்காந்து கடிச்சிடும். சார், மழை தண்ணியில கூட முட்டை போடுவாங்க. நல்ல தண்ணியில், மழை தண்ணி நல்ல தண்ணி தானே? எஸ் சார். மழை தண்ணியில் கொஞ்சம் தங்கி இருந்துன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ நன்னீரில் தான் இது வந்து வளரும், ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இது வரும். அதுவும் தேங்கி இருக்கும் இந்த தண்ணி, ஓடுற தண்ணியில் அடித்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அது சார், அப்ப நம்ம வீட்ல எல்லாம் வாளியில தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் முட்டை போட்டுருமா சார்? போடும், ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னா. இப்போ மாடியில் ஒரு பக்கெட்டு கவுத்து போட்டு வச்சிருக்கிற, அது மேலே வந்து பின்னாடி ஒரு பள்ளமான ஒரு பகுதியில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, ராபா தண்ணி இருந்தால் போதும், ஒரு 10 ml தண்ணி இருந்தால் போதும். அது எஸ் சார். கொஞ்சோண்டு ஒரு மூடி அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதுக்கு அது அழகாக வந்து இது பண்ணிடும். சிடம். வேற யாராவது இந்த டெங்கை பற்றியும் இந்த கிளீன்லினஸ் பற்றியும் சமூகத்து மேலே உள்ள ஒரு அக்கறையை பற்றியும் யாராவது சொல்ல முடியுமா? சாந்தகுமார், ஒரு 2 வார்த்தை சொல்லு. உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. டெங்கு வந்து நம்ம அழிக்கிறதுக்காக நிறைய சுத்தமாகிறதுக்காக எல்லாருமே பாடுபட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நம்மளும் வந்து எல்லாமே பண்ணணும். இப்போ வந்து சின்ன பசங்கள்லேருந்து தான் பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளோட வருங்காலம் வந்து கொசு இல்லாத மாதிரி நம்ம மாற்றிடலாம். கொசு இல்லாத மாதிரி மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி வைரஸ் வராது, டெங்கு வராது, அதே மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கலாம். வெரி குட், சூப்பர். anyone wish to say something? ஜீவா ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுறாங்க. டெங்கு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணணும், நம்மளே மாத்திரை வாங்கி போட்டுக்க கூடாது.
ஹாஸ்பிட்டலில் அவங்க சொல்கிறது செஞ்சணும். அவங்க எதாவது மாத்திரை கொடுப்பாங்க, அதை தான் நம்ம போடணும். நம்மளே போய் நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி போட்டால் வேறு ஏதாவது அது ப்ராப்ளம் ஆகும். குட், வெரி குட், சூப்பர், தேங்க்யூ.